சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண், வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண். முக்கியமா ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுமயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண். மதுரைக்காரனால பாசக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாமதுரைக்கு வளர்ச்சியினால அது திமுக ஆட்சியிலே தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த கால கழக ஆட்சிகளில் மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். சுப்பிரமணியபுரத்தில் மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாலம், மதுரை தெற்கு வாசல் தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருது பாண்டியருக்கு சில, பரிதிமால் கலைஞருக்கு மணிமண்டபம், திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணருக்கு மணிமண்டபம், மதுரை கோட்ஸ் மேம்பாலம், ஆனைக்கல் வைகை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம், வைகை ஆற்றின் குறுக்கே 3 தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள், தத்தநேரி இருப்பு பாத உயர்மட்ட மேம்பாலம், மதுரை வடபகுதி ரிங் ரோடு, மாட்டு தாவணியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், வணிக வளாகம், பூ மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட், எல்லிஸ் நகர் மேம்பாலம், 2 பாலிடெக்னிக்கள், வைகை 2ஆம் குடிநீர் திட்டம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், வாடிப்பட்டி கைத்தறி ஜவுளி பூங்கா, மதுரை மாவட்ட நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளைக்கு அடித்தளம், இப்படி கழக அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட மதுரைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சிதான் இந்த அரசு நிகழ்ச்சி. பெரும் சாதனையா நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வரவேற்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், 1 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்க போறோம். முல்லை பெரியாறு குடிநீர் திட்டம் மூலமா 2,58,000 குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்குவதை தொடங்கி வச்சிருக்கிறேன். இதுவரை நாம நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அரசு விழா இந்த விழாதான். அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டை திறனை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வியந்து நிற்கிறேன். சித்திரை திருவிழாவில் தான் மதுரையே குலுங்குற அளவுக்கு கூட்டம் கூடும். அது மாதிரி இந்த அரசு திருவிழாவில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பார்க்கிறேன். தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார்.
அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கொஞ்சம் வேகமாக தட்டுங்க.